இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 9வது சங்கீதம் 18வது வசனம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்களை மறக்கலை. நீங்கள் அவர் மீது வச்சிருக்கிற நம்பிக்கையை ஒருபோதும் அவர் வீணாகி போக விட மாட்டார். யோசேப்பு நிமித்தம் சிறையில் இருந்தவன் நன்மையை பெற்றும் அவன் யோசேப்பை மறந்து போனான். ஆனால் தேவன் மறந்தாரா? இல்லை. ஏற்ற நேரத்தில் அவனை உயர்த்தினார். ஒருவேளை நீங்கள் நம்பி இருந்த சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கலாம். கலங்க வேண்டாம், தேவன் உங்களை உயர்த்துவார். பர்த்திமேயு என்னும் குருடர் சிறுமை அடைந்தவனா தெருவில் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நம்பிக்கையோடு கூப்பிட்ட போது அவனுடைய நம்பிக்கையை இயேசு கிறிஸ்து அவமாக்கலை. நிச்சயமாகவே தேவன் இந்த வார்த்தைகளின்படி உங்களுக்கு நன்மை செய்வார். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி. அப்பா, என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. அந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை நீங்கள் அறிவிங்க, இருதயத்தின் வாஞ்சைகளை அறிவிங்க ஏசப்பா. இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு நன்மையை செய்பவராக நீங்கள் இருக்கிறீங்கப்பா. உண்மை நம்பி இருக்கிற ஒரு பிள்ளை கூட வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கு நன்மை செய்ய போகிறீங்க ஏசப்பா. அமேன். தெரிந்தெடுத்து என்னோடு ஜெபிக்க வைத்திருக்கிறீங்க. அமேன். அப்பா, இந்த நம்பிக்கை ஒருபோதும் வீணாய் போக விட மாட்டீங்க ஏசப்பா. நன்றி அப்பா. யோசேப்பு கூட இருந்தவன் அப்பா அந்த சொப்பனத்தை விலக்கி சொன்னதுக்கு அப்புறமும் மறந்து போயிட்டான். மனுஷங்க மறந்துடுவாங்கப்பா. ஆனால் சரியான சமயத்தில் அதை ஞாபகப்படுத்தி யோசேப்பை உயர்த்திய தேவன் இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதே மாதிரியான ஒரு உயர்வை நீங்கள் கொடுக்க போகிறீங்கப்பா. எந்த மனுஷ தயவுலையும் இல்லை ஏசப்பா. நீரே கரத்தினால் இந்த பிள்ளைகளை குனிந்து தூக்கி உயர்த்த போகிறீங்க ஏசப்பா. எளியவனை அப்பா நீங்கள் தூக்கி உயர்த்த வல்லவராக இருக்கிறீங்க. சிறுமைப்பட்டவங்களை நீங்கள் ஒருபோதும் வெட்கமடைய செய்கிறதில்லை ஏசப்பா. அமேன். ஹல்லேலூயா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா சிறுமைப்பட்டு இருக்கிறாங்க ஏசப்பா. குடும்பத்தில் யாரும் மதிக்கலைப்பா. கணவன் மதிக்கலை அப்பா, பிள்ளைகள் மதிக்கலை, பெற்றோர்கள் மதிக்கலை. எதுக்கு நான் இருக்கிறேன்னே தெரியாதபடிக்கு அப்பா அநேக பிள்ளைகள் தினம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஏசப்பா. அமேன். எதற்காக நான் வாழுகிறேன்னே தெரியாதபடிக்கு அப்பா அத்தனை கஷ்டங்களையும் சுமந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா. அமேன். இந்த பிள்ளைகளை நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறீங்க ஏசப்பா. சிறுமைப்பட்ட ஒவ்வொருவருடைய கீர்த்தியும் புகழ்ச்சியையும் நீங்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிறீங்க ஏசப்பா. இன்றைக்கு அவங்க அவமானப்படலாம், கேவலப்படலாம், ஆனால் அதே இடத்துல இந்த பிள்ளைகளை நீங்கள் உயர்த்துவதற்கான திட்டம் வைத்திருக்கிறீங்க ஏசப்பா. அமேன். இப்பொழுது அழுது கொண்டு ஜெபிச்சிட்ருக்கிறீங்க, ஆனால் உங்கள் இருதயம் முழுவதும் மகிழ்ச்சியால் வெகு சீக்கிரத்தில் நிரம்ப போகுது. அமேன். தேவனே அதை செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. தேவனே அவருடைய கரங்களால் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. உங்களை அவர் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்க போகிறாரு. அமேன். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அங்கேயே உங்களை கனப்படுத்த போகிறாரு. அதே வாய் உங்களை கேவலப்படுத்தி பேசின அதே வாய் இன்றைக்கு புகழ போகுது. சவுல் ராஜாவா மாறும்போது சாமுவேல் சவுலை ராஜாவா சொல்லும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் இவன் எப்படி நம்மளை ரட்சிப்பான்னு சொல்லி சவுலை கேவலமாக பேசினாங்க. ஆனால் சவுல் தேவனுடைய துணையோடு அந்த எதிரிகளை வீழ்த்தி வரும்போது அவர்கள் எல்லாரும் வாயடைத்து போயிட்டாங்க. ராஜா வாழ்க என்று கத்தி இருப்பாங்க. அமேன். ஹல்லேலூயா. உங்கள் கூட தேவன் இருந்து செய்ய போகிற காரியங்களை பார்க்கும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க அதை தான் செய்ய போகிறாங்க. அமேன். இவளை நான் இப்படி நினச்சிருந்தேனே, இவனை நான் இப்படி நினச்சிருந்தேனே, ஆனால் இவ்வளவு பெரிய உயர்வை இவளுடைய தேவன் கொடுத்துருக்கிறாரேன்னு சொல்லி அத்தனை வாயும் பேச போகுது. அமேன். எளியவனான கிதியோனை தான் தேவன் பராக்கிரமசாலியேன்னு கூப்பிட்டது மாத்திரம் அல்ல, அவனை பராக்கிரமசாலியாக மாற்றினார்.
இன்றைக்கு உங்களை நான் மறக்க மாட்டேன்னு சொன்னார். ஆமென் சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. அவர் மறக்கலைன்னா அவர் நினைத்திருக்கிறாரு. அவர் நினைத்தரலைன்னா அத்தனை பேருக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை தேவன் செஞ்சார். அதே மாதிரியான ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்க போகுது. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு இந்த மெசேஜ் அப்பா, இந்த ஜெபம் ஒரு குறிப்பிட்ட நபருக்காக தேவன் என்கிட்ட பேச சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவங்கள தேவன் உயர்த்த திட்டமிட்டு வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் நீங்கள் அதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் தேவன் உங்களை உயர்த்த போகிறாரு. ஆமென். உங்கள் இருதயம் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரம்ப போகுது. அவர் கொடுக்குற இந்த பரிசை நீங்கள் வாங்கி சந்தோஷத்தில் திளைக்க போகிறீங்க. ஆமென். தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு சர்ப்ரைஸான கிஃப்டை கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறாரு. ஆமென். கெட்ட குமாரன் திரும்பி வரும்போது அந்த தந்தை அவனுக்கு அத்தனை கிஃப்டை கொடுக்குறாரு. பாதரட்சையை கொடுக்குறாரு, மோதிரத்தை கொடுக்குறாரு, விருந்து வைக்கிறாரு. சர்ப்ரைஸாக தன்னுடைய பையனை சந்தோஷப்படுத்தி பார்க்குறாரு. அதுதான் பிதாவுடைய இருதயம். இன்றைக்கு அவர்கிட்ட நீங்கள் வந்திருக்கிறீங்க. வேறு யாரையும் எதையும் நம்பாமல் பரலோக தேவனை நோக்கி உங்களுடைய கரங்களை நீங்கள் உயர்த்தும் போது அவர் அதே மாதிரியான ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எளியவங்களாக இருக்கலாம், சிறுமைப்பட்டவங்களாக இருக்கலாம், ஆனால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்களே. ஆமென். தேவனுடைய சர்வ வல்ல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்களே. அதனால் தேவன் உங்களை மகிழ்ச்சியால் நிரப்ப போகிறாரு. ஆமென். ஒவ்வொருத்தரையும் சாட்சியாக நிறுத்த போகிறாரு. இன்று இரவு நீங்கள் சந்தோஷமாக சமாதானமாக தூங்குங்க. தேவன் உங்களுக்கு செய்ய போகும் அற்புதங்களை நாளை காலை பார்க்க போகிறீங்க. அது நிச்சயமாக பார்க்க போகிறீங்க. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் சாட்சியாக மாற போகிறீங்க. நன்றி அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த பிள்ளைகள் அப்பா, இன்று இரவு தூங்கும்போது ஒரு சுகமான உறக்கத்தை கொடுங்க. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை, எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திர, செவினை, பாவம் எல்லா விஷயம் விலக்கி பாதுகாத்தல்லுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.